இந்தாங்க. அப்புறம் அதான் பணம் வாங்கியாச்சுல்ல, இன்னும் எதுக்கு சீட்ல உட்காந்துட்டு இருக்க? இனி இந்த கம்பெனி என்னோடது. எந்திரி எந்திரி, வெளிய வா. வாங்குறல்ல. வா வா, போ, வெளிய போ, போ. என்னடி ஃபீலிங்? தேவ ஜெயிக்கணும், உன்னை நடு தெருல நிக்க வைக்கணுங்கிறது தான் என்னுடைய வாழ்க்கை லட்சியமே. வெளியே போ. போன்னு சொல்றேன்ல. நடந்தா எப்படி இருக்கும்? பவித்ரா நடு ரோட்ல நின்னு கதறி அழறத என் கண்குளிர பார்க்கணும். அந்த கண்குள்ள காட்சியை நான் பார்க்க தான் போறேன். அதுக்கு தானே வந்திருக்கேன். கண்டிப்பா நடக்கும் பவித்ரா, பார்த்துக்கிட்டே இரு. உங்க மேடம் எப்போ வருவாங்க? அந்த வே சார். ஓ, எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. நான் கேட்ட மாதிரியே கம்பெனியோட ரேட்டு 170 கோடி ரூபாய்னு மென்ஷன் பண்ணிருக்கீங்க. நாங்க நாக்கு ஒண்ணு வாக்கு ஒண்ணுன்னு இருக்கிறோங்க மேடம். பேலன்ஸ் அமௌண்ட்டை எப்படி செட்டில் பண்ண போறீங்க? செக்கா இல்ல டிடியா? செக் தான் மேடம். அதையும் டிடியாவே கொடுத்துடலாம்ல. எதுக்குன்னா செக்கு பாஸ் ஆன பிறகு தான் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கிறது எங்களுக்கு நியாயம் தோணுது. உங்க மேல நாங்க நம்பிக்கை வச்சுதான் 30 கோடி ரூபாய்க்கு வெறும் 100 ரூபாய் பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு கொடுத்தோம். அந்த நம்பிக்கையை நீங்களும் எங்க எம்டி மேல வைங்க சார். சார், நாங்க உங்களை நம்புறோம். இந்த பிசினஸ ஜெனியூனா முடிச்சா போதும். ஜெனியூனிட்டிக்கு இன்னொரு பேரு சாய் மாதவி, எங்க எம்டி மேடம். அவங்களோட ஒரு 5 நிமிஷம் பேசினாலே அவங்க எந்த அளவுக்கு நியாய தர்மத்தை மதிக்கிறவங்கன்னு நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. எக்ஸ்கியூஸ் மீ. இவங்க தான் எங்க மேடம். உட்காருங்க மேடம். நில்ல. யோ, இவளுக்கு போய் இவ்வளவு பில்டப் கொடுத்த? சார், கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. பாம்புக்கு பல்லுல மட்டும்தான் விஷம், இவளுக்கு உடம்பு ஃபுல்லா விஷம். எக்ஸ்கியூஸ் மீ. நான் கெட்டவங்களுக்கு தான் விஷம், நல்லவங்களுக்கு விஷத்தை முறிக்கிற மருந்து. நீயா? உன்னால அழிஞ்சவங்க தான் அதிகம், வாழ்ந்தவங்கன்னு ஒரு ஆளை காட்ட பார்க்கலாம். அண்ணா, எதுக்கு அனாவசியமா பேசிட்டு? குறுக்கு வழியில வந்து என் கம்பெனியை கைப்பற்றணும்னு நினைச்சா அது கனவுல கூட நடக்காது. எனக்கு எல்லாமே நிஜத்துல நடக்கணும்னு நினைக்கிறவனா,
கனவு மேலலாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. என்னால கம்பெனியை தர முடியாது. 30 கோடி ரூபாய் அட்வான்ஸை வாங்கிக்கிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கியே, அதை மறந்துட்டியா? மாதவிங்கிற பேரை மறைச்சு சாய் மாதவின்ற ஃபேக் நேமை வச்சு சீட் பண்ணணும்னு நினைச்சியே. 30 கோடி ரூபாவை தர முடியாது. உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோ. மிஸ்டர் அறிவு, எனக்கு சவால் விடுறவங்கள ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த மாதிரி சவடால் பேச்சு பேசுறவங்கள சுத்தமா பிடிக்காது. என் கம்பெனியை உனக்கு விற்க விருப்பம் இல்ல. பவித்ரா, உனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு. உனக்கு உதவி பண்ணலாம் தான் நான் வந்தேன். உதவி பண்றவளா நீ? உயிரை எடுக்கிறவ நீ. சேலை கட்டின யம. நீ என்ன வேணாலும் சொல்லிக்க, ஆனா அக்ரிமெண்ட் படி கரெக்டா நடந்துக்க. நீ நடந்துக்குவ, ஏன்னா உன் நேர்மை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. உன்கிட்ட நேர்மையா நடந்துகிட்டா அதை விட பெரிய பாவம் எதுவுமே இருக்க முடியாது. நான் கையெழுத்து போடாத வரைக்கும் இது வெறும் பேப்பர் தான். பவித்ரா, உன் கம்பெனி வைக்கிறதுக்கு நீ முடிவு பண்ணிட்ட. ஆனா பாவம், இத வாங்கறதுக்கு தான் யாரும் வரல. வாங்கறதுக்கு முன் வந்திருக்கிற ஒரே ஆள் நான் மட்டும்தான். என்கிட்ட வீண் பிடிவாதம் பண்ணின நஷ்டம் எனக்கு இல்ல, உனக்கு தான். ஏன்னா உன் கம்பெனியை வாங்குற முதல் ஆளும் நான் தான், கடைசி ஆளும் நான் தான். என்ன மிஸ்டர் அறிவு, கொஞ்சம் உடன் பிறந்த சகோதரிக்கு அட்வைஸ் பண்ணுங்க. எதுக்கு அட்வைஸ்? என் கம்பெனியை தர முடியாது. கையை நீட்டி முழுசா 30 கோடி ரூபாய் பணத்தை வாங்கியிருக்க. கொஞ்சம் யோசிச்சு பேசு. பவி, நல்லதோ கெட்டதோ அட்வான்ஸை வாங்கிட்டோம். இவங்களுக்கே கொடுத்துடலாம் பவி. உயிரை வேணாலும் கொடுப்பேன். ஆனா என் கம்பெனில இருந்து ஒரு சின்ன துரும்ப கூட இவளுக்கு தர முடியாது. நீ என்ன எனக்கு தர்றது? எப்போ 30 கோடி ரூபாவை என்கிட்ட இருந்து கையை நீட்டி வாங்கிட்டியோ அப்பவே இந்த கம்பெனி எனக்கு பாதி சொந்தம். இந்த அக்ரிமெண்ட்ல கையெழுத்த போட்டு மீதி பணத்துக்கு ஒரே செக்கா தூக்கி போடுறேன், பொறுக்கிட்டு போயிட்டே இரு. எங்களுக்கு உங்க கம்பெனியே வேண்டாம். அந்த 30 கோடி ரூபாய் இப்பே திருப்பி கொடுங்க. தர முடியாது. கோர்ட்டுக்கு போறீங்களா போங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறீங்களா போங்க. நான் போக மாட்டேன். ஆனா ஒரு நாள் ஒரு பொழுதாவது உன்னை ஜெயில உட்கார வைக்கிறேன். அதை விட எனக்கு இந்த 30 கோடி பெருசு இல்ல. எந்த காலத்திலயும் நீ என்ன ஜெயிக்க முடியாது, ஜெயிக்கவும் விட மாட்டேன். என் பணத்தை தர முடியாதுன்னு சொல்லிட்டா அதுக்கு ஜெயிச்சதா அர்த்தம் இல்ல. சீட்டிங். சீட்டிங் நான் பண்ணல, நீ தான் பண்ற. போவலியா போன்னு சொல்றல. போடி போ. வெளிய போடி. விடு போன்னு சொல்றேன். விடு பவித்ரா, கையை எடு. ஏய், கையை எடு. போ. எடுக்கறல உள்ள வந்த. எடு கையை. போ. பணம் திரும்ப வரும், ஆனா நீ நினைக்கிறப்ப திரும்ப வராது. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. ஐ டோன்ட் கேர்.
ஒண்ணு ஜெயிக்காம இந்த உடம்புல இருக்கிற உயிர் போகாதடி. உன்னை போலீஸோட வந்து கவனிக்கிறேன். வாங்கம்மா, இதாம்மா ஹாலு. பெயிண்டிங் வேலை நடந்துட்டு இருக்கு. உள்ள வாங்க. வாங்கம்மா, இங்க வாங்க. இது கிச்சன். தண்ணி எல்லாம் வருது இல்ல? நல்லா வருமா? 24 மணி நேரமும் தண்ணி வருமா? இங்க வாங்க. பெட்ரூம்மா, 24 மணி நேரமும் கரண்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாம இயற்கையான காத்து வசதி பாருங்க. வாங்க மேல போய் பாருங்க. சரி. வாங்க வாங்கம்மா, மாடியை பார்க்கலாம். சரி. வாங்க. இது ஒரு பெட்ரூம்மா. பால்கனியை பாருங்கம்மா. பாருங்க. இது அட்டாச் பாத்ரூம்மா. போலாமாம்மா? வீடு எப்படிமா பிடிச்சிருக்கா? வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். ஆனா கொஞ்சம் வாடகை கம்மி பண்ண முடியுமா? 15,000 ரூபாயே ரொம்ப கம்மிம்மா. சரி, இந்தாங்க. இதுல 1 லட்சம் ரூபாய் இருக்கு. அக்ரிமெண்ட் எப்ப ரெடி பண்ணுவீங்க? நாளைக்கே ரெடி பண்ணிடுறேம்மா. ம். ஆமா, உங்க ஹஸ்பண்ட் என்ன வேலை பார்க்கறாருன்னு சொன்னீங்க? அவரும் டாக்டர் தான். பட் இப்ப கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்காரு. ஓ சரிம்மா, எப்போ குடி வர போறீங்க? நீங்க பெயிண்டிங் ஒர்க் எல்லாம் முடிச்சிருங்க. நான் 1 வாரத்துக்குள்ள வந்துடுறேன். சரிங்கம்மா, நான் அக்ரிமெண்ட் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேம்மா. சரி. பக்கத்துல எங்க ஆட்டோ கிடைக்கும்? இந்த தெருவுலயே போனா கடைசியில ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குமா. சரிங்க, நான் நல்லதும்மா, போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. முதல்ல இந்த பணத்தை கொண்டு போய் ஏற்கனவே குடியிருந்தவங்க கிட்ட கொடுக்கணும். தினம் ஃபோன் பண்ணி உயிர் எடுக்கிறான். கற்பகத்தை கொலை பண்ணிட்டா அவளோட மக வந்து வீட்டை கேட்க மாட்டாளா? 1 லட்சம் ரூபாயை கொடுத்துட்டு கற்பகத்தை தீர்த்து கட்டணும். நவீன் கால் பண்றான். ஏய், ஒன்னு போன் அட்டெண்ட் பண்ணு, இல்லனா கட் பண்ணு. அதை எதுக்கு கத்த விட்டுட்டு இருக்க? யார் கால் அது? அது வந்து என் சொந்தக்காரங்க கால் பண்றாங்க ஆண்டி. அந்த பக்கம் போய் பேசிட்டு வா போ. ஹலோ சித்தப்பா. அக்கா, நான் நவீன் பேசுறேன். சொல்லு நவீன். ஆண்டி செம்ம மூட் அவுட்ல இருக்காங்க. இருக்காதா பின்ன? சொகுசா வாழ்ந்த பங்களா இல்ல, கையை விட்டு போகுதுன்னா மூட் அவுட் ஆக தான் செய்யும். ஏய், நீ ஃபோன் பண்றது தெரியக்கூடாதுன்னு தான் சித்தப்பா கிட்ட பேசுற மாதிரி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். மஞ்சு மேடம் பக்கத்துல இல்ல? தள்ளி வந்துட்டேன். நானே உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னக்கா விஷயம்? கற்பகத்தை தீர்த்து கட்ட 1 லட்சம் ரூபாய் வாங்கினல்ல? ஆமா. அதுல எனக்கு எந்த கமிஷனும் இல்லையா? கமிஷனா? உனக்கு எதுக்கு கமிஷன் தரணும்? ஏய்,
இந்த திட்டத்துக்கு நீ தான் சரியான ஆளுன்னு உன்னை ரெக்கமெண்ட் பண்ணதே நான் தான்டா. பெரிய மெட்ரோ ரயில் திட்ட கான்ட்ராக்ட் வாங்கி கொடுத்துட்ட, உனக்கு கமிஷன் தரத்துக்கு. டேய், கமிஷன் தருவியா மாட்டியா? 1 லட்சம் ரூபாய் அப்படியே கொடுக்குறேன், நீயே வச்சுக்கோ. ஏன் உனக்கு வேண்டாமா? வேணும், ஆனா கற்பகத்தை தீர்த்து கட்டுறதுக்கு 1 லட்சம் ரூபாலாம் பத்தாது. அத நீ மேடத்துக்கிட்டே கேட்டிருக்கலாம்ல. ஏன் அவங்களுக்கு தெரியாதா கையை காலை எடுக்க எவ்வளவு, தலை எடுக்க எவ்வளவுன்னு? மஞ்சு மேடத்துக்கும் பிரபு சாருக்கும் நல்லாவே தெரியும். அப்போ நீ கற்பகத்தை கொலை பண்ண போறதில்ல, அப்படிதானே? ஆமா. அப்போ பணத்தை வந்து கொடுத்துட்டு போ. சாரிக்கா, பழைய கணக்கு ஒன்று இருக்கு, அதுக்கு இந்த பணத்தை வரவு வச்சுக்கிறேன். ஏய், இதையே என்கிட்ட சொல்ற? ஆன்ட்டி கிட்ட வந்து நீயே சொல்லு. அவங்க கிட்ட எதுக்கு நான் சொல்லணும்? உன்கிட்ட தான் சொல்லணும். நான் சொன்னா நீயும் நானும் கூட்டு கலவணித்தனம் பண்றோன்னு நினைச்சுக்க மாட்டாங்களா? நினைச்சிட்டு போட்டோம். நவீன், தேவையில்லாம என்ன கெட்டவளாக்கிடாத. சரி, நீ அவங்க கிட்ட நான் சொன்னதை அப்படியே சொல்லிடு. என்னன்னு? நீங்க கொடுத்த 1 லட்சம் ரூபாவை ஏற்கனவே பிரபு சார் கொலை செய்ய சொன்னார்ல, அதுக்கு கூலியா எடுத்துக்கிட்டானா அப்படின்னு சொல்லுங்க. ஏய், ஏற்கனவே பிரபு சார் சொல்லி நீ ஒரு கொலை பண்ணியா? ஆமா, யாரை கொலை பண்ணேன்னு கேட்க மாட்டியா? அதையும் சொல்லி தொலை. உன் தம்பி அன்பு அதான். உன் தம்பி ஜெயில இருக்கிறப்பவே உள்ள வச்சு கொலை பண்ண சொன்னதே அந்த பிரபு சார் தான். என்னக்கா பயங்கர ஷாக் ஆயிட்ட போல? அட பாவீங்களா, என் தம்பியை கொலை பண்ணவங்க கூட தான் நான் இவ்வளவு நாளா பழகிட்டு இருந்தேன். அக்கா, உன்கிட்ட சொல்லாம இருக்கிறது தப்புன்னு என் மனசுக்கு தோணுச்சு, அதனால தான்க்கா சொல்லிட்டேன். டேய், நீ மட்டும் என் முன்னாடி வந்து நின்ன, நானே உன்னை கொன்னுடுவேன். இனிமே பார்க்கவே போறது இல்லக்கா. சாரிக்கா, பாய். பிரபு மேல எனக்கு இருந்த சந்தேகம் உறுதியாயிடுச்சு. என்ன பேச்சுல ஆவேசமும் சாந்தமும் மாறி மாறி கலந்திருந்துச்சு? ஒரு பிரச்சனை ஆண்டி. ஒருத்தனை கொலை பண்ணிட்டானா ஒருத்தன். இப்பதான் யாருன்னு தெரிஞ்சுது. என்ன பண்ணலான்னு கேக்குறாங்க. இப்ப நான் என்ன சொல்லட்டேன் ஆண்டி? பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம். இதான் ஏன் பாலிசி. கொலை பண்ணவன் யாருன்னு தெரிஞ்சு போச்சுல்ல? இப்பதான் தெரிஞ்சுது. போட்டு தள்ள சொல்லு. அப்ப நான் தான் போட்டு தரணும். என்ன பிரியா, அமைதியா இருக்க? நீங்க சொன்னபடியே செய்ய முடிவு பண்ணிட்டேன் ஆண்டி. சரி. என் தம்பியை எந்த ஜெயிலுக்குள்ள கொலை பண்ண சொன்னானோ அதே ஜெயிலுக்குள்ள அந்த பிரபுவை போட்டு தள்ளாம நான் ஓய மாட்டேன். எப்படி இருக்கீங்க? நீங்க? நான் அங்க பவித்ராமா வீட்டுல தான் வேலை செய்யறேன். ஆஸ்பத்திரி கூட நான் பார்த்தனே. ஓ சாரி, நான் மறந்துட்டேன். பவித்ரா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க டாக்டர்மா. பக்கத்துல தான் வீடு, வந்து பாத்துட்டு போங்க. இல்ல பரவாயில்ல, நான் இன்னொரு நாளைக்கு வரேன். என்னம்மா இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க, இங்க இருக்க வீட்டை பார்க்காம போறீங்களே?
பவித்ராமாவுக்கு தெரிஞ்சது ரொம்ப வருத்தப்படுவாங்கம்மா. பவித்ரா வீட்ல இருக்காங்களா? அவங்க வெளியில போயிருக்காங்கம்மா. வாங்கம்மா நீங்க. இல்ல, பவித்ரா இருக்கும்போது நான் இன்னொரு நாள் வரேங்க. அம்மா இன்னொரு நாளைக்கும் வாங்க. ஆனா இன்னைக்கு வீட்டை பார்த்துட்டு போங்கம்மா. சரி. வாங்கம்மா. ஆமா, என்னம்மா நடந்து வந்துட்டு இருக்கீங்க? கார் என்னாச்சு? கார் சர்வீஸ் போயிருக்கு. நான் வாடகைக்கு வீடு பார்க்கறதுக்காக தான் இந்த பக்கம் வந்தேன். ஓ, வீடு பார்த்துட்டீங்களா? வீடு பார்த்து அட்வான்ஸும் கொடுத்துட்டேன். பரவாயில்லையே. அப்ப நம்ம ஏரியாவுக்கு தான் வர போறீங்க. அப்படியா? ஆமாம்மா. இங்க பாருங்கம்மா, என்ன வேலைனாலும் சரி என்னைய கூப்பிடுங்க. நான் வந்து செஞ்சு கொடுத்துட்டு வந்துடுறேன். தேங்க்யூ so மச். உங்க பேர் என்னன்னு சொல்லலையே? என் பேரு அமாவாசை. பேர் தான் அமாவாசை, ஆனா பிறந்தது பௌர்ணமி அன்னைக்கு. பேரே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. எல்லாம் அப்படித்தாம்மா சொல்றாங்க. அம்மா, இதாம்மா பௌத்ராமா வீடு. வாங்க உள்ள வாங்க. பார்த்து வாங்கம்மா. வாங்க. அம்மா, அம்மா. எதுக்குடா இப்படி கத்திக்கிட்டே வர? ஸ்வேதா டாக்டர் அம்மாவா? வணக்கம்மா. வாங்க வாங்க வாங்க. ஆச்சரியமா இருக்கு. இந்த ஏரியால வாடகைக்கு வீடு பார்க்க வந்தேன். அம்மா, நம்ம தெருவுக்கு பின்னாடி தெருவுல தான் இவங்க வர போறாங்களா? அப்படியா? ரொம்ப சந்தோஷம். உங்க ஹஸ்பண்ட் எப்படிமா இருக்காரு? பரவாயில்லம்மா. ஹாஸ்பிட்டல் முழுக்க உன்னை பத்தி பெருமை பேசாத ஆளே இல்லம்மா. நான் டாக்டருங்கிறதுனால என் புருஷனை காப்பாத்துறதுக்காக கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. வாங்க டாக்டர், நல்லா இருக்கீங்களா? வணக்கம்மா, நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. அம்மா, டாக்டர் அம்மா நம்ம ஏரியாவுக்கு தான் குடி வர போறாங்க. நீங்க இங்க குடி வரதுல அமாவாசைக்கு எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. இருக்காதம்மா, நம்ம பவித்ராமாவுக்கு வைத்தியம் பார்த்தவங்க, அந்த பாசம் இல்லாமையா இருக்கும். சரி, என்ன நிக்க வச்சே பேசிட்டு இருக்கோம். உட்காருங்க டாக்டர். என்ன சாப்பிடுறீங்க? காஃபி சாப்பிடுறீங்களா, டீ சாப்பிடுறீங்களா? கொண்டு வந்துடுறேம்மா. எனக்கு ஒண்ணு வேண்டாமா, நான் இன்னொரு நாளைக்கு வரேன். அவரு வீட்ல தனியா இருப்பாரு. நீங்க காஃபி சாப்பிடுற நேரத்துக்குள்ள பவித்ரா வந்துருவா. சாரிமா, தப்பா எடுத்துக்காதீங்க. நான் கண்டிப்பா இன்னொரு நாளைக்கு வரேன். அமாவாசனை, எனக்கு ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வர முடியுமா? இந்த கூட்டு வந்துடுறேம்மா. தேங்க்ஸ்.